அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், ஆசை வேண்டுகோள். நான் சொல்வது என்னவென்றால், நம் கட்சி நம் கையில் இருக்கிறது என்றால், இப்போது ஃபோன் வசதி இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. பெருமிதமான சதவீதத்தை சேர்ந்த இளைஞர்கள் அனைவரும். ஆகியனால் நம்மளுடைய ஒரு சிந்தனைகளையும் நம் பகுதிகளில் ஏற்படும் ஒரு சிறிய குறைகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் எளிதாக நம்மளுடைய தலைமைக்கு கொண்டு சேர்த்து விட முடியும். ஆகியவே ஒரு சில விஷயங்கள் இன்ஸ்டா ரீல் மூலமாவது சமூக வலைதளங்கள் மூலமாவது நம்ம கட்சி தலைமைக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய குறை நிறைகள் என்னவென்று தலைமை கண்டறிய வேண்டும். தலைமைக்கும் ஒரு வேண்டுகோள், ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மை ஒரு செயலி இல்லை ஆப் ரெடி பண்ணி இதுக்காக வச்சுருங்க. ஏன்னாக்கா அது ஒரு முக்கிய புள்ளி கிடையாது. ஒரு கடைக்கோடி தொண்டன் கூட அவனுடைய கோரிக்கையை தெரிவித்து அது என்னன்னு பரிசீலனை செய்யணும். பார்த்து அப்படி தான் இப்போ கட்சியை வளர்க்க முடியும். இப்போ இன்றைக்கி காலம் அதுக்கு முன்னே மனு கொடுக்குறது, நேராக போய் சந்திக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கடினமாக இருந்தது. இப்போ நமக்கு சமூக வலைத்தளத்தில் எல்லா வசதிகளும் இருக்குது. அதனால் அது என்னான்னு சரி செய்தால் தான் அடுத்து நம்ம ஆட்சிக்கு எப்படி வர்றது, நம்ம எப்படி மக்களை ரீச் ஆகணுன்றதுக்கான ஒரு வழி இது தான். என் மனசில் பட்டது சொல்கிறேங்க. ஏதாச்சும் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, சரி இருந்தால் பகிருங்க, உங்களுடைய எண்ணங்களை எடுத்துரையுங்கள். ஏனென்றால் இப்போதே மக்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம் இப்போவே மக்கள் மத்தியத்தில் உதயமாகிவிட்டது. நம்ம இது என்ன ரீல்ஸ் தானே, இது என்ன ஒரு வீடியோ தானேன்னு தள்ளி விட்டு போகக்கூடாதுங்க. அந்த மாதிரி ரீல்ஸு அந்த மாதிரி இது தான் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருந்தது, அமையும். நம்மளும் அவ்வளோதான். நம்ம கட்சிக்கு நம்மளுடைய கொள்கைகளை எடுத்து செல்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி ஒரு நல்ல விஷயங்களை கட்சி தலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஐடி விங் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஏன்னாக்கா நான் சொல்கிறது என்ன விஷயம்னாக்கா, அவங்கவுங்க தாலுக்காவில், அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில், அவங்கவுங்களுடைய பகுதிகளில் ஒன்றியம் வார்டு வரைக்கும் நம்ம அப்டேட்டாக இருக்கணும். அப்போ தான் அடுத்து நம்ம ஆட்சி பிடிக்க முடியும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் எம்பி எலெக்ஷன் வரும்போது நம்ம அலர்ட்டாக இருந்து நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தியே ஆகணும். நம்மளுடைய பலன் என்னவென்றது தெரிவிக்கிறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். தயவு செய்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்ந்த இளைஞர்கள் கொஞ்சம் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருந்து நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவென்று தலைமை கொண்டு செல்லுங்க. அதே மாதிரி தலைமையினரும் இதை பார்த்து பரிசீலனை பண்ணி இந்த ஃபீட்பேக் வாங்கி அதுக்கு என்ன செய்யணுன்றதை நிறைவேற்றுங்க. நன்றி, வணக்கம்.